வணக்கம் நண்பர்களே. பிபிடிஎன்பிஎஸ்சி யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம இம்பார்ட்டன்டான டிஎன்பிஎஸ்சி டாபிக்ல இருந்து ஒரு டாபிக் வந்து பார்க்க போறோம். உயர்நீதிமன்றம் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல இருந்து இந்த டாபிக் இருக்கு. ஸோ 25 கேள்விகள் இருக்கு. உங்களுக்கு எத்தனை கேள்விக்கு விடை தெரியுது அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. கமெண்ட்ல வந்து தெரிவிங்க. ஏதாச்சும் டவுட் இருக்கு அப்படின்னாலும் சொல்லுங்க. ஓகே, வாங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். 276வது கேள்வி. ஆல்ரெடி 275 கொஸ்டின் வந்து நம்ம பார்த்துட்டோம் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல இருந்து. இன்னும் அது பார்க்காதவங்க பிளேலிஸ்ட்ல கொடுக்குறேன், அதை பார்த்து டெஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, வாங்க பார்க்கலாம். மாநிலங்களில் உயர்நீதிமன்றம் அமைப்பது தொடர்பான சரத்து எது? ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ 214. ஸோ 214 தான் வந்து நம்ம உயர்நீதிமன்றம் பத்தி சொல்லுது. இதே வந்து உச்சநீதிமன்றம் அப்படின்னா 124 அப்படின்றது நம்ம ப்ரீவியஸ் வீடியோல வந்து பார்த்தோம். ஓகே, அடுத்து பார்க்கலாம். 277வது கேள்வி வந்து பார்க்கலாம். உயர்நீதிமன்றம் எத்தகைய நீதிமன்றம் ஆகும்? ஸோ பதிவேட்டு நீதிமன்றம். ஸோ ஆப்ஷன் பி வந்து ஆன்சர். அடுத்து 278வது கேள்வி. உயர்நீதிமன்றத்தின் பதிவேட்டு நீதிமன்ற தகுதி எந்த சரத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது? ஸோ ஆப்ஷன் பி சரத்து 215. 214 வந்து என்ன பார்த்தோம்? மாநிலங்கள் உயர்நீதிமன்றம் இருக்கு அப்படின்றத சொல்றதான விதி தான் 214. 215 பதிவேட்டு நீதிமன்றம் ஞாபகம் வச்சுக்கோங்க. 279வது கேள்வி வந்து பார்க்கலாம். உயர் நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியை நியமிப்பவர் யார்? யார் நியமிக்கிறாரு அப்படின்னா குடியரசுத் தலைவர் தான் வந்து நியமிப்பாரு. ஆப்ஷன் சி வந்து ஆன்சர் கரெக்ட். 280வது கேள்வி வந்து பார்க்கலாம். உயர் நீதிமன்ற நீதிபதிகளின் நியமனம் எந்த சரத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது? ஆப்ஷன் பி 217. ஸோ இதுதான் ஆன்சரு. அடுத்து 281வது கேள்வி வந்து பார்க்கலாம். உயர் நீதிமன்ற நீதிபதியின் ஓய்வு பெறும் வயது என்ன? ஸோ ஆப்ஷன் பி 62. இதே உச்ச நீதிமன்றத்துக்கு நீதிபதியினுடைய ஓய்வு பெறும் வயது என்ன அப்படின்றத கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. 282வது கேள்வி வந்து பார்க்கலாம். உயர் நீதிமன்ற நீதிபதியாக நியமிக்கப்படுவதற்கான குறைந்தபட்ச வயது அரசியலமைப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளதா? இந்த கேள்வி. ஸோ இதுக்கு என்ன அப்படின்றத செக் பண்ணுங்க. ஸோ ஆப்ஷன் டி வந்து கரெக்ட். இல்லை, இதுக்கான அந்த வயது எல்லாம் வந்து அரசியலமைப்புல வந்து குறிப்பிடல. அடுத்து 283வது கேள்வி வந்து பார்க்கலாம். உயர் நீதிமன்ற நீதிபதியாக நியமிக்கப்படுவதற்கான தகுதிகளில் ஒன்று எது? ஸோ எல்லாத்திலையும் பாருங்க. ஸோ ஆப்ஷன் ஏ வந்து இது கரெக்டா வரும். இந்திய குடிமகனாக இருக்க வேண்டும், அதுதான் வந்து ஆன்சர். மற்ற ஆப்ஷன்லாம் வந்து பாருங்களேன். பி பாருங்க, 10 ஆண்டுகள் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்திருக்க வேண்டும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வரவே வராது. அடுத்து சி பாருங்க, 5 ஆண்டுகள் ஆளுநராக இருந்திருக்க வேண்டும், இதுவும் வராது. அதே மாதிரி டி பாருங்க, 10 ஆண்டுகள் அமைச்சராக இருந்திருக்கு. இந்த எந்த ஆப்ஷனுமே வந்து அதுக்கு ஆப்டா இருக்காது. அடுத்து 284வது கேள்வி வந்து பார்க்கலாமா. உயர் நீதிமன்ற நீதிபதியாக நியமிக்கப்பட்ட ஒருவர் எத்தனை ஆண்டுகள் நீதித்துறை பதவி வகித்திருக்க வேண்டும் அல்லது உயர் நீதிமன்ற வழக்கறிஞராக இருந்திருக்க வேண்டும் அப்படின்றது கேக்குறாங்க. ஸோ ஆன்சர் 10 ஆண்டுகள். ஆப்ஷன் சி வந்து ஆன்சர். அடுத்து 285வது கேள்வி. உயர் நீதிமன்ற நீதிபதியை நியமிப்பதற்கு முன் குடியரசுத் தலைவர் யாருடன் ஆலோசனை நடத்துகிறார்? யார் கூட நடத்துவாரு? ஸோ பாருங்க, ஆப்ஷன் டி மேற்கண்ட அனைத்தும் எல்லாமே கரெக்ட். ஸோ பாருங்க, ஆப்ஷன் ஏ இந்திய தலைமை நீதிபதி, அடுத்து மாநில ஆளுநர், அந்த மாநிலத்தின் உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதி, இவங்க எல்லாருடைய ஆலோசனை கேட்ட பிறகுதான் குடியரசுத் தலைவர் உயர் நீதிமன்ற நீதிபதியை நியமிப்பாரு. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி. அடுத்து 286வது கேள்வி வந்து பாருங்க. உயர் நீதிமன்ற நீதிபதி தனது ராஜினாமாவை யாரிடம் அளிக்கிறார் அப்படின்ற கேள்வி. ஸோ இதுக்கு வந்து குடியரசுத் தலைவரிடம் தான் உயர் நீதிமன்ற நீதிபதி வந்து தனது ராஜினாமாவை வந்து அளிப்பாரு. அடுத்து 287வது கேள்வி. உயர் நீதிமன்ற நீதிபதியை பதவியிலிருந்து நீக்கும் அதிகாரம் யாருக்கு உள்ளது? யாருக்கு தான் இருக்கு? குடியரசுத் தலைவருக்கு தான். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின் 288வது கொஸ்டின். உயர் நீதிமன்ற நீதிபதியை நீக்கும் நடைமுறை யாருடைய நீக்க நடைமுறையை போன்றது? ஸோ உச்ச நீதிமன்ற நீதிபதி. ஸோ அவங்களுக்கு என்ன ஆப்ஷன், என்ன ஒரு நடைமுறை இருக்கோ அதே நடைமுறை தான் உயர் நீதிமன்ற நீதிபதிக்கும். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி வந்து கரெக்ட். 289வது கொஸ்டின் பார்க்கலாம். உயர் நீதிமன்றத்துக்கு பேராணைகள், அதாவது ரிட் அப்படின்னு சொல்லுவோம், வழங்கும் அதிகாரம் எந்த சரத்தில் உள்ளது? ஸோ ஆப்ஷன் ஏ சரத்து 226. இதே வந்து உச்ச நீதிமன்றத்துக்கு பேராணை வழங்கும் அதிகாரம் எந்த சரத்தில் இருக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா சரத்து 32 வரும்.
சோ இது 2 பார்த்துக்கோங்க. ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு கொஸ்டின். 290வது கேள்வி வந்து பார்க்கலாம். உயர்நீதிமன்றம் சரத்து 226 கீழ் பேராணைகளை எதற்காக வழங்க முடியும்? சோ எதுக்கு வழங்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அடிப்படை உரிமைகள் மற்றும் பிற சட்ட உரிமைகளை வந்து பாதுகாக்கணும் அப்படின்றதுக்காக வழங்கக்கூடிய ஒரு சரத்து தான் வந்து 226. அடுத்து 291வது கேள்வி பார்க்கலாம். கீழமை நீதிமன்றங்கள் மீது உயர்நீதிமன்றத்திற்கு மேற்பார்வை அதிகாரம் வழங்கும் சரத்து எது? சரத்து 227 227 தான் வந்து இந்த மேற்பார்வை அதிகாரத்தை பத்தி சொல்லுது. அடுத்து 292வது கொஸ்டின் வந்து பார்க்கலாம். உயர்நீதிமன்றத்தின் நீதிபதிகளின் எண்ணிக்கையை யார் நியமிக்கிறார்? சோ ஆப்ஷன் சி அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படையில் தேவைக்கேற்ப நிர்ணயிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. தேவைக்கேற்ப அவங்க வந்து நிர்ணயிச்சுக்கலாம். எதன் கீழே? அரசியலமைப்பு சட்டத்தினுடைய அடிப்படையின் கீழே. இந்த கொஸ்டின் வந்து ரொம்ப ட்விஸ்டடா இருக்கு. சோ பாத்துக்கோங்க. அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். 293வது கொஸ்டின் வந்து பார்க்கலாம். 2 அல்லது அதுக்கு மேற்பட்ட மாநிலங்களுக்கு பொதுவான உயர்நீதிமன்றத்தை அமைக்க முடியுமா? சோ ஆன்சர் முடியும். ஏன்னா 2 அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்களுக்கு என்ன பண்ணலாம்? ஒரே ஒரு நீதிமன்றம் அமைக்கலாம். எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்க அப்படின்னா, இந்த சென்னையில வந்து ஹைகோர்ட் இருக்கு. அந்த ஹைகோர்ட் வந்து பாத்தீங்கன்னா மதுரையிலயும் வந்து இருக்கு. சோ 2 அதனுடைய பிரான்ச் வந்து மதுரையில இருக்கு. புரியுதுங்களா? அது மாதிரி 2 நீதிமன்றம் இருக்குங்களா? ஒரே ஸ்டேட்ல தமிழ்நாட்டுல 2 நீதிமன்றம் இருக்கு. அதே மாதிரியே 2 அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்கள் அப்படின்னும் போது அந்த நார்த் சைடு வந்து குவாஹாட்டி, அது வந்து எனக்கு கிளியரா தெரியல. அந்த 7 ஸ்டேட்ஸ்ன்னு சொல்லுவோம். அது எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரே நீதிமன்றம் வந்து இருக்கு. அது எந்த இடம் அப்படின்றது தெரிஞ்சவங்க வந்து எனக்கு கமெண்ட்ஸ்ல வந்து சொல்லுங்க. அடுத்து 294வது கேள்வி. 2 அல்லது அதுக்கு மேற்பட்ட மாநிலங்களுக்கு பொதுவான உயர் நீதிமன்றம் தொடர்பான சரத்து எது? சோ 231 ஆப்ஷன் பி வந்து இதுக்கு கரெக்ட் ஆன்சர் வரும். 231 தான் இந்த சொல்லுது. அடுத்து 295வது கேள்வி வந்து பார்க்கலாம். உயர்நீதிமன்றத்தின் அதிகார வரம்பை மாற்றும் அதிகாரம் யாருக்கு உள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ நாடாளுமன்றம். நாடாளுமன்றத்துக்கு உயர்நீதிமன்றத்தினுடைய அதிகார வரம்பு மாற்றக்கூடிய அதிகாரம் இருக்கு அப்படின்றது ஆன்சரு. சோ ஆப்ஷன் ஏ வந்து கரெக்ட். இந்த மாதிரி கொஸ்டின்லாம் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து ஏன்னா நம்ம ஆளுநர் அப்படின்றது மாதிரி நமக்கு வரலாம். அடுத்து தலைமை நீதிபதியா இருக்குமா அப்படின்ற மாதிரி வரலாம். சோ நாடாளுமன்றத்துக்கு மட்டும்தான் அந்த அதிகார வரம்பு மாற்றக்கூடிய அதிகாரம் வந்து இருக்கு. 296வது கொஸ்டின் பார்க்கலாம். உயர்நீதிமன்றத்தின் கீழமை நீதிமன்றங்கள் தொடர்பான கட்டுப்பாடு எந்த சரத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் சி சரத்து 235. அடுத்து 297 மாவட்ட நீதிபதிகளை நியமிப்பவர் யார் அப்படின்றது கேள்வி. இதுக்கு ஆன்சர் வந்து ஆளுநர் சம்பந்தப்பட்ட உயர் நீதிமன்றத்துடன் ஆலோசித்து நியமிக்கிறாங்க அப்படின்றத நம்ம ஆன்சர் வந்து போடணும். சோ மாவட்ட நீதிபதிகள் அப்படின்னும் போது ஆளுநர் வருவாரு. மற்றபடி உயர் நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம்னா குடியரசுத் தலைவர் வருவாரு. சோ பார்த்து வச்சுக்கிட்டோம். அடுத்து 298வது கேள்வி. உயர்நீதிமன்ற நீதிபதியாக இருந்தவர் இந்தியாவில் எந்த நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக செயல்பட முடியாது அப்படின்றத கேக்குறாங்க. கொஸ்டின் ஆப்ஷன் வந்து பாருங்க. இதுக்கு ஆன்சர் அந்த உயர் நீதிமன்றம் அல்லது அதன் கீழமை நீதிமன்றங்கள். அதுல வந்து அவர் வந்து என்ன பண்ண முடியாது? வழக்கறிஞரா வந்து செயல்பட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இப்போ ஒரு ஜட்ஜ் இருக்காரு. அந்த ஜட்ஜ் ஹைகோர்ட் ஜட்ஜ் இருக்காரு. அவர் வந்து என்ன பண்ண முடியாது? அவர் எந்த கோர்ட்ல ஜட்ஜா இருந்தாரோ அதே கோர்ட்ல அகைன் வந்து ஒர்க் பண்ண முடியாது. வேறு மாநிலங்கள்ல ஒர்க் பண்ணலாம். சாரி வேறு ஒரு இதுல ஒர்க் பண்ணலாம் அப்படின்றது தான் கொடுத்திருக்காங்க. அடுத்து 299வது கேள்வி. உயர்நீதிமன்றத்தின் நிர்வாக அதிகாரங்கள் தொடர்பான சரத்து எது? சரத்து 229. இதுதான் வந்து நிர்வாக அதிகாரங்களை பத்தி நமக்கு சொல்லுது. அடுத்து முன்னராவது கேள்வி வந்து பாக்குறோம். உயர்நீதிமன்றம் குறித்து சரியான கூற்று எது? இதான் கேள்வி. ஆன்சர் வந்து பாருங்க. மேற்கண்ட அனைத்தும் வரும். ஏன் அப்படின்னா இது பதிவேட்டு நீதிமன்றம் ஆகும் அப்படின்றது கரெக்ட். ஆப்ஷன் ஏ வந்து கரெக்ட். பி வந்து பாருங்க இது பேராணைகள் வழங்கும் நீதிமன்றம் இருக்கு. சோ இதுவுமே வந்து கரெக்ட். ஏன்னா 226 கீழே பேராணைகள் வழங்குது இல்லையா? அடுத்த ஆப்ஷன் சி பாருங்க. கீழமை நீதிமன்றங்கள் மீது மேற்பார்வை அதிகாரம் கொண்டது. இதுவும் வந்து கரெக்ட். ஆமா,
அடுத்து டி பாருங்க, மேற்கண்ட அனைத்தும். ஸோ இந்த 3மே இருக்கு. ஸோ ஆப்ஷன் டி வந்து கரெக்ட்டா மேற்கண்ட அனைத்துமே ஆன்சர் வரும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி சொல்லுங்க. ஓகே, தேங்க் யூ.